ஞானம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமை சூழ்நிலைகளை சந்திக்கும், ஏமாற்றங்களை சந்திக்கும், எதிர்ப்புகளை சந்திக்கும், ஏளனங்களை சந்திக்கும். நாம் என்ன சொல்கிறோன்னா, அவர் ரொம்ப பவர்ஃபுல், இவர் ரொம்ப பவர்ஃபுல், இவர் ரொம்ப பவர். இன்றைக்கி மக்களுக்கு 3 பவர் இருக்குது. ஒன்று மணி பவர், பணத்தின் வல்லமை. இன்னொன்று மேன் பவர், மனித ஆற்றலுடைய வல்லமை. இன்னொன்று மசில் பவர், அதாவது நான் பெரிய ஆள், என்கிட்ட 10 பேர் இருக்கிறாங்க. மேன் பவர் தோற்றுவிடும், மணி பவரும் தோற்றுடும், இந்த மசில் பவரும் தோற்றுரும். ஆனால் தேவனுடைய அந்த ஞானத்தின் வல்லமை தோற்காது. அந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன், கேளுங்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன். அது என்ன செய்யும் தெரியுமா? 21ஆம் வசனம், 21ஆம் வசனம், உங்களை நீதியின் வழியிலும் நியாயமான பாதைகளுக்குள் நடத்தும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவீங்களா? இட் வில் லீட் யூ இன் அ ரைட் வே. இந்த நீதியின் பாதை. இங்கே நிறைய பேருக்கு எது நீதி எது அநீதினே தெரியல, எது நியாயம் எது அநியாயனே தெரியல. கவனியுங்கள், நமக்கு நியாயமாய் தோன்றுகிறது ஒரு உலக மனிதனுக்கு அநியாயமாய் தோன்றுகிறது. நமக்கு நீதியாய் தோன்றுகிறது அடுத்தவங்களுக்கு அநீதியாய் தோணுது. நீதியாக வாழறோம், மனசாட்சிக்கு பயந்து வாழறோம், உண்மையாக வாழறோம், யாருக்கு தீங்கு பண்ணுறதில்ல. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் மனசாட்சி குத்துது. நீதியாக வாழறோம். ஆனால் நம்ம நீதி அடுத்தவனுக்கு அநீதியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஊரை ஏமாத்துறாரு, நடிக்கிறாரு, வேஷம் போடுறாரு. கவனிங்க, உலக நீதிக்கும் தேவ நீதிக்கும் ஒத்து வராது. உலக நீதி வேறு, தேவ நீதி வேறு. உலக நீதி தன்னை வெளிப்படுத்தும், தேவ நீதி தேவனை வெளிப்படுத்தும். உலக நீதி தன்னை வெளிப்படுத்தும். சொன்ன பார்த்தீங்களா, ஒருத்தன் ஆலயத்தில் வந்து நான் 3 தடவை உபவாசிக்கிறேன், தசமாக கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அது உலக நீதி. ஆனால் தேவன் சொன்னார், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்படுகிறான். உலக நீதி வாழ்றான். பாட்டு பாடுறோம், என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை, ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். ஸோ உலக ஞானம் அன்னைக்கு ஜெயிக்கும், இங்கே ஜெயிக்கும், அங்கே தோற்றுரும். தேவ ஞானம் இங்கேயும் தோக்காது, அங்கேயும் தோக்காது. அகித்தோப்பேல் ரொம்ப ஞானம் உள்ளவன், தாவீதோடு கூட இருந்தவன், ரொம்ப பிரில்லியன்ட் மேன், இஸ் அ வைஸ் மேன். அவன் பேசினா தேவனுடைய வார்த்தையை போல் இருக்குமா. சச் அ வைஸ் மேன், ரொம்ப அறிவுள்ளவன். ஆனால் காலப்போக்கிலே அந்த அகித்தோப்பேலின் ஞானம் ஒன்றிலாம் போயிடுச்சு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை 2வது குறிப்பு,